ஏன்னா ஒரு ஸ்லோகம் சொல்லுவா, பிரம்ம வித்யா பிரதானஸ்ய தேவைரபின சக்கியதே பிரதிப்பிரதானம் வாதத்யாது யதாசக்தித ஆதராத்துன்னு. நமக்கு உயர்ந்த பிரம்ம ஞானம் கொடுக்கிறாரே ஆச்சாரியன், பெருமாள்கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறாரே, அந்த ஆச்சாரியனுக்கு என்ன கைமாறு செய்தாலும் ஈடாகாதும்பா. இங்க திருவரங்கத்த முதனார் சாதிக்கிறார். ஒரு வகையில பார்த்தா என் நெஞ்சுதான் எனக்கு ஆச்சாரியன், இதுதான் நல்ல வழி காட்டி ராமானுஜட்ட போன்னு காட்டி, அப்ப நெஞ்சு 3 விஷயம் பண்ணிடுத்து. இந்த பாட்டை நல்லா கவனிச்சு பாருங்க. பேய்ப்பிறவி பூரியரோடு உள்ள சுற்றம் புலர்த்தின்னு கெட்ட வாழ்த்தேந்து விலக்கி அழிச்சுன்னு வந்ததும் இந்த நெஞ்சுதான். இன்னொரு பக்கம் பொறுவரும் சீர் ஆரியன் செம்மை ராமானுச முனி, அவர்கிட்ட கொண்டு வந்ததும் நெஞ்சுதான். அத்தோட நிக்காமல் ராமானுச முனிக்கு அன்பு செய்யும் சீரிய பேருடையார் அடிக்கீழ் என்னை சேர்த்ததற்கேன்னு கூறத்தாழ்வான் போன்ற அடியார்கள் அந்த ராமானுஜ தாசருக்கு தாசன்னு ஆக்கியிருக்குன்னா, நெஞ்சே பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை, உன்னை கைகூப்பி வணங்குறேன்ட்டார் திருவரங்கத்த முதனார். அப்போ பாட்டினுடைய சாரம், இப்படிப்பட்ட பெருந்தன்மை கொண்ட நெஞ்சே, உன்னை அடியன் கைகூப்பி உன் காலில் விழுந்து வணங்குகிறேன். ஏன்னா தீயவர்களின் சகவாசத்தில் இருந்து என்னை விலக்கி கொடுத்தாய். இரண்டாவதாக ராமானுஜர் திருவடிகளிலே பக்தியை உண்டாக்கினாய். அதற்கு மேல ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணுவதே வாழ்வின் லட்சியம்னு கொண்ட கூறத்தாழ்வான் போல ஒரு அடியார் திருவடியில அடியேனை கொண்டு வந்து சேர்த்தாயே, உனக்கு பெரிய நமஸ்காரம் என்கிறார்.